எங்கேயெல்லாம் தேடல் இருக்கோ அங்கேயெல்லாம் துலங்கள் இருக்கும். தேடல் துலங்கள், தேடல் இருந்தா தான் துலங்கள் நடக்கும். சயின்ஸ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஒவ்வொரு வினைக்கும் இதை வள்ளுவர் வேற மாதிரி சொல்லுவார். எப்படி அப்படின்னா, வெள்ளத்தனைய மடர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணிக்குள்ள குளத்துல கிடக்கிற ஆம்பல் செடி அதோட தண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயரத்துக்கூட அதோட தண்டு இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தா அந்த அளவுக்கு மட்டும் தண்டை வச்சிருக்கும். ஏன்னா அது வேறு கீழே வரணும். தண்ணி உயரம் ரொம்ப கூடிருச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அதோட தண்டு நீட்டுது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு விளையாட்டோ சின்ன ஒரு போராட்டமோ இருக்கு அப்படின்னா, அதற்கு ஏற்ற நம்ம கையில எவ்வளவு போராடுறோமோ அவ்வளவுக்கான வெற்றி இருக்கு.